நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை மிஸ்ஸஸ் ஜீவிதாவால மட்டும்தான் இந்த மாலதிக்கு போன் மேராவை டொனேட் பண்ண முடியுமா? அவங்கள விட்டா இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லையா? அது அப்படி சொல்ல முடியாது. டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ மேட்சிங் டோனர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்கள தேடி பிடிக்கிறது கஷ்டம். கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இது உண்மைதானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில இருந்து கூட மாலதிக்கு ஒரு போன் மேரோ டோனர் கிடைச்சாங்கல்ல? ஆமா, கிடைச்சாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர். ஸோ உண்மை என்னன்னா, ஒருவேளை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தேடி பார்த்தோம்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மாலதிக்கு இன்னொரு டோனர் கிடைக்கலாம், மிஸ்ஸஸ் ஜீவிதாவை தவிர. அது கிடைக்கலாம், ஆனா சான்சஸ் ரொம்ப கம்மி. கம்மி தான், ஆனா கிடைக்கும்ல. இதை பாருங்க டாக்டர், எல்லா விஷயமும் மனுஷன் கையில் இருந்ததுன்னா அப்புறம் கடவுளே தேவையில்லையே. யுவர் ஆனர், டாக்டர் மெஹ்ரா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ மிஸ்ஸஸ் ஜீவிதாவை தவிர மாலதிக்கு வேற டோனர் கிடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஜீவிதா எதுக்காக அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஏன் ஒரு உயிரை அழிக்கணும்னு பார்க்குறாங்க? எப்போ நம்மளால 2 உயிரையும் காப்பாற்ற முடியுமோ அப்புறம் ஏன் நம்ம இன்னொரு உயிரை அழிக்கணும்? மிஸ்டர் வினய், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால நிறைய உயிர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சுந்தர்? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. எப்போ 2 உயிர் ஆபத்தில் இருக்கோ அப்போ நம்மளோட முதல் முயற்சி என்னவா இருக்குன்னா, நம்ம கண்ணு முன்னாடி எந்த உயிர் இருக்கோ அதை தான் காப்பாற்றணும். இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நாளைய பத்தினது. நாளைக்கு நடக்க போறதை நினைக்கிறத விட இன்னைக்கு நாளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யுவர் ஆனர், நான் டாக்டர் மெஹ்ரா கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அனுமதிக்கிறேன். டாக்டர் மெஹ்ரா, இந்த நிலைமையில மாலதியோட உடம்பு எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனா மாலதி கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க மைலாட், இது கிரிட்டிக்கல். டாக்டர் தான் வாயாலே சொல்லிட்டார் இது எவ்வளோ கிரிட்டிக்கல்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. மிஸ்டர் மேரா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் மாலதிக்கு போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு ட்ரை பண்ணீங்க இல்லையே? ஆமாம். ஆனால் அது முடியல. அது ஏன்னு நீங்களே உங்கள் வாயில சொல்லுங்கள். அந்த ஆப்ரேஷன் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டோனரோட மேட்ச் 516 இருந்துச்சு. அவரோட ஆன்டிஜன் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. விச் மீன் மாலதியோட பிளட் அவரோட பிளட் செல்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் மாலதியோட கீமோ செஷனை ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க ரைட்? ஆமாம், அந்த செஷன் வழியாக நாங்கள் மாலதியோட டேமேஜ் போன் மேரோ செல்ஸை நீக்கிட்டோம். அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் மாலதியோட ஹெல்தி பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகல. ஒருவேளை சீக்கிரமா ஆபரேஷன் பண்ண முடியலனா அவளோட உயிர் போயிடும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டாக்டர் அவங்களுக்கு சாதகமா பேசுறாரு. அவர் உண்மையை பேசிட்டு இருக்காரு. இந்த டாக்டர் கேன்சருக்கு தனித்துவம் வாய்ந்த டாக்டர்னு மறந்துடாதீங்க. அதோட மாலதிக்கும் இவர் தான் டாக்டர். இது எல்லாம் உண்மை மிஸ்டர் வடேரா, நீங்க சந்தேகப்படாதீங்க. மிஸ்டர் சுந்தர் வடேரா, விட்னஸ் மாலதி சௌத்ரியோட டாக்டர். அதனால கோர்ட் அவர் சொல்றத கண்டிப்பா ஏத்துக்கும். தேங்க்யூ வரண்ணா. டாக்டர் மேரா, மாலதியோட நிலைமை இப்போ கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை இந்த கேஸில் மிஸ்ஸஸ் ஜீவிதா தன்னோட போன் மேரோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதுக்கு கேரண்டி இருக்கா அவங்க 100% குணமாயிடுவாங்கன்னு? ஆமாம், கண்டிப்பாக. ஜீவிதாவும் மாலதியும் கூட பிறந்த சகோதரிங்க. அவங்க போன் மேரோவும் 616 மேட்ச் ஆகுது. இந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க மைலாட். ஜீவிதாவோட போன் மேரோ மாலதிக்கு 100% மேட்ச் ஆகுது. அப்படின்னா மாலதி உயிர் பழைக்கிறது 100% உறுதி. அதுவும் இல்லாமல் இதுக்கு ஏற்கனவே டெஸ்ட் எடுத்திருக்கீங்க ரைட்? எஸ்.
அந்த ரிப்போர்ட்ஸ் இதோ இருக்கு. நம்ம கிட்ட நேரம் இருக்கும்போதே இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை முடிச்சிட்டோம்னா நிச்சயமா மாலத்தியோட உயிரை காப்பாத்திடலாம். யுவர் ஆனர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி இருக்கு. அவ்வளவுதான், உங்க தீர்ப்புக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ டாக்டர் மேரா, நீங்க போலாம். யுவர் ஆனர், நான் டாக்டர் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க விருப்பப்படுறேன். டாக்டர் மேகரா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாலதிக்கு இன்னொரு டோனர் கிடைச்சாங்க. மாலதியோட பிளட் செல்ஸ் அந்த டோனரோட பிளட் செல்ஸை ரிஜெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி ஒருவேளை ஜீவிதாவோட பிளட் செல்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மாலத்தி ஜீவிதாவோட மேட்ச் 6-on-6. இதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பெர்ஃபெக்ட் டோனர் மேட்ச்னு சொல்லுவாங்க. அதனால மாலத்தியோட பிளட் ஜீவிதாவோட பிளட் செல்ஸை ரிஜெக்ட் பண்ணாது. அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க முழு நம்பிக்கையோட சொல்ல முடியுமா? என்னால் இதை உறுதியா சொல்ல முடியும். தேங்க்யூ யுவர் ஆனர். அப்படின்னா நீங்க போலாம். யுவர் ஆனர், கோர்ட்டோட பிரசிடென்ட்ஸை மேலே பார்க்கறதுக்காக விட்னஸ்க்காக பூஜா சானியாவை நான் அழைக்கிறேன். மிஸ் சானியா உமன்ஸ் ஆர்கனைசேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ் சானியா உமன்ஸ் ஆர்கனைசேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். மிஸ் சானியா, நீங்கள் கோர்ட்டில் கொஞ்சம் விலாவரியாக சொல்ல முடியுமா? உமன் ரைட்ஸ்னா என்னன்னு? இது ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இந்த நாட்டோட சட்டம் மகளிருக்கு அவங்களோட உடல் உறுப்புகளை பத்தின முடிவுகளை அவங்களே எடுக்கிறதுக்கான உரிமையும் சுதந்திரமும் கொடுத்திருக்கு. ஆனா நம்ம மக்கள் இதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு கர்ப்பஸ்திரீ தன்னோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைச்சா அது அவங்களால மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. யாரும் அதை தடுக்கவும் கூடாது. அப்படின்னா இந்த உரிமை எனக்கும் கிடைச்சாகணும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணுதான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். மிஸ் மாலதி, நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல ப்ளீஸ், எனக்கு இந்த உண்மையை சொல்லுங்க. எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? மிஸ்டர் சுந்தர் வடேரா, நீங்க அவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. பாருங்க மிஸ் மாலதி, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வக்கீல் மூலமா சொல்லுங்க. மாலதி உட்கார், நான் பேசுறேன். சாரி யுவர் ஆனர். மிஸ் சானியா, ஒருவேளை மிஸ்ஸஸ் ஜீவிதா அவங்க உடம்ப பத்தி எல்லா டிசிஷன் எடுக்க உரிமை இருக்குன்னா அது என்னோட கட்சிக்காரருக்கு இருக்கணும்ல. அது அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அஃப்கோர்ஸ் இந்த உரிமை எல்லா பெண்களுக்கும் இருக்கு. சொல்லப்போனா எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. அப்படின்னா இந்த அதிகாரத்தால நான் என் உடம்புல மிஸ்ஸஸ் ஜீவிதா வடேராவோட போன் மேரோவை வாங்கிக்க விரும்பல. 100% விருப்பப்படல. இதை நான் கண்டிப்பா மறுக்கிறேன். சாரி யுவர் ஆனர், சாரி. மாலதி, நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க பேசக்கூடாது ப்ளீஸ். சொன்னா கேளு. மிஸ் சானியா, இந்த உரிமை என்னோட கட்சிக்காரருக்கும் இருக்கு இல்லையா? அவங்க டோனரை வேணும்னு சொல்றதுக்கும் வேண்டான்னு சொல்றதுக்கும். இப்போ இந்த மெடிக்கல் விஷயத்தை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில மாலத்தியோட டாக்டரால மட்டும்தான் கொடுக்க முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போகலாம். இந்த கோர்ட்டோட வழக்கப்படி 10 நிமிஷம் இடைவேளைக்கு பிறகு தொடங்கும். This court is at recess for 10 minutes.
ஜீவிதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக இந்த கேஸை நாம தான் ஜெயிப்போம். வர வர மாலதிக்கு உடம்பு மோசமாயிட்டே போகுது. அதை நம்ம கோர்ட்டில் கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும். இப்போ இருக்கிற நிலைமையில அவளால் எந்த டிசிஷனும் தனியாக எடுக்க முடியாது. பிகாஸ் அவள் மென்டலி அன்ஃபிட். அவள் டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நாம தான் ஜெயிப்போம். நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமா செய்யுங்க. ஏன்னா கோர்ட்டோட இந்த ப்ரொசீடிங்ஸ் மாலதிக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ரெடியாக தானே இருக்க? சரி வினய், இப்ப நான் அந்த சாட்சிக்கு உள்ள நிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே ஜட்ஜ் முன்னாடி நான் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் மொத்த குடும்பமும் கோர்ட்ல நிக்கிறாங்க? இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற கேஸ். அக்கா தங்கச்சிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனையா? ஓகே, இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் காரசாரமா. ஆமா, வா. பாப்பலாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. இனிமே நீ என்னைக்குமே நம்ம மாலதி கூட சண்டை போடக்கூடாது. அப்புறம் அவளை நீ கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். ப்ராமிஸ்மா, நான் என்னைக்குமே என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பேன். சர்ச் மேடம், எனக்கு 8 வயசா இருக்கும்போது மாலதிக்கு 5 வயசு. நாங்க எப்போ எங்க அப்பா அம்மாவை இழந்தோமோ அன்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழலா இருந்திருக்கோம். நான் பெரியவ, ஆனா பெரியவளுக்கு உண்டான பொறுப்பை எத்தனையோ வாட்டி மாலத்தையே நிறைவேற்றிருக்கா. நான் அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்குவேனோ அதை விட 4 மடங்கு அதிகமா அவ என்ன பாத்துக்குவா. நான் என்னைக்கும் மாலதிக்காக யார்கிட்டயும் சண்டை போட்டதே கிடையாது. ஆனா யாராவது என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்கள உண்டு இல்ல நாக்கிடுவா என்னோட மாலதி. மாலதி நினைக்கலாம் என்னோட வாழ்க்கையில எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவளாலதான் எனக்கு வருதுன்னு. நான் எப்ப நல்லது பண்ண நினைச்சாலும் அது தப்பாவே போய் முடியுது. என்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ஆனா உண்மை என்னன்னா, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷமும் எல்லா சுகமும் எனக்கு அவளாலதான் கிடைச்சது. இனி மாலதி இந்த உலகத்துல வாழறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒருவேளை இப்ப நான் அவளுக்கு போன் மேர கொடுக்கலன்னா அப்புறம் நேரம் கடந்து போயிடும். அப்புறம் நான் என்னோட மாலதிய நிரந்தரமா இழந்துருவையோரோ. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கங்க. நான் என்னுடைய குழந்தைய தியாகம் பண்றதுக்கு கவலையே படல. ஆனா மாலதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த குழந்தையனா வேற வழியே இல்லாம கலக்கி போறனோ அது திரும்பவும் என்னோட குழந்தையாவே என்கிட்ட வந்து சேர்ந்துரும். ஒருவேளை மாலதி என்னை விட்டு போயிட்டானா அப்புறம் அவளால திரும்ப வரவே முடியாது. ஜட்ஜ் மேடம், என்னால மாலதி இல்லாம வாழவே முடியாது. மாலதி என்னோட உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ரத்தம் மாதிரி. என் உயிரோட்டம், என்னோட உயிர் மூச்சு எல்லாமே அவதான் எனக்கு. அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்கவே முடியாது. அப்புறம் எங்க பாருங்க டாக்டர்,
நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நானே உயிரோட இல்லைன்னா அப்புறம் என்னோட குழந்தை மட்டும் எப்படி உயிரோட இருக்கும்? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் என்னோட குழந்தை, அப்புறம் என்னோட தங்கச்சி, நான் எல்லாத்தையும் தொலைச்சிடுவேன். நீங்க எல்லாரும் இதுதான் விரும்புறீங்களா? ஜட்ஜ் மேடம், நான் இந்த கோர்ட் அனுமதியோட என் தங்கச்சி கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் அவளோட வாழ்க்கைய அவளுக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் நான் காப்பாத்திக்க விரும்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்க முன்னாடி கோர்ட்ல கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது என்னன்னா, எனக்கு மாலதியை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனது மாலதி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. என்னோட வாழ்க்கை அத வாழறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. இதை நான் அவகிட்ட சொல்ல விரும்புறேன். நானும் கொஞ்சம் பேச விரும்புறேன். மேம், மாலதி, எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. மிஸ் மாலதி சௌத்ரி, நீங்க உங்க இடத்துல இருந்து கூட சொல்லலாம். இல்ல, நான் இங்க இருந்தே சொல்றேன். இந்த இடத்துல நின்னுக்கிட்டே. மிஸ் மாலதி சௌத்ரி, ஒருவேளை நீங்க இந்த கோர்ட் சொல்றதை கேட்கலன்னா அப்புறம் தேவையில்லாம உங்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். எஸ் மேம். சாரி யுவர் ஆனர். மிஸ் மாலதி சௌத்ரி, நீங்க எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உட்காந்துட்டே சொல்லுங்க. எனக்கும் என் அக்காவுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப வித்தியாசமானது. என்னோட அக்கா எனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுத்திருக்கா. அப்புறம் நான் இருக்கேன்ல, நான் விரும்பலன்னா கூட அவளுக்கு துக்கத்தையும் கண்ணீரையும் தவிர வேற எதுவுமே கொடுத்ததே இல்லை. என்னோட தலையெழுத்தே அப்படிதான். நான் என்ன பண்ண முடியும்? அதனால இன்னைக்கே நான் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக போன் மேரவை டொனேட் பண்றதா நினைச்சு அவ சிசு உயிரை அழிக்க பாக்குறா. நான் அதை என்னைக்கும் விரும்ப மாட்டேன். நான் அவளை இந்த பாவத்தை பண்ண விட மாட்டேன். என்னன்னா, இந்த பாவத்துல அவளோட இந்த பாவத்துல பங்கு எடுத்துக்க மாட்டேன். நான் கண்டிப்பா அவளோட குழந்தைய கொல்ற பாவத்துக்கு நான் அவளை ஆளாக விட மாட்டேன். குழந்தையோட உயிர் எடுத்து நான் உயிர் வாழணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட நான் செத்தே போயிடுவேன். நான் அந்த மாதிரி கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோக்கா, அந்த மாதிரி நடக்காது. என் உயிரை நான் காப்பாத்திக்கிறதுக்காக உன் குழந்தை அழிக்க நான் விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன்க்கா. இன்னைக்கு விட மாட்டேன். நான் யாரை கூட நினைக்காதே. கண்டிப்பா விட மாட்டேன்க்கா. சொன்ன கேளுமா. ஆர்டர். மிஸ் மாலதி சௌத்ரி, நீங்க கொஞ்சம் சாந்தமா இருங்க. யுவர் ஆனர், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ இருக்கிற நிலைமையில மாலதியால சொந்தமா டிசிஷன் எடுக்க முடியாது. மாலதியோட டாக்டர் இந்த நோயை பத்தி விவரமா சொல்லியிருக்காரு. இந்த நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சான். நான் உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்,
மாலதி கொடுத்த பெட்டிஷனை ரத்து பண்ணிட்டு என்னோட கட்சிக்காரர் ஜீவிதா தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ப்ளீஸ் இவரான. இந்த கோர்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலையும் நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவெடுக்கும். இன்னைக்கு மிஸ் மாலதி சௌத்ரி அவங்க சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல முடியாம இருக்காங்க. அதனால இந்த கோர்ட் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க விரும்புது. This court is adjourned till Monday. வினய், திங்கக்கிழமையா? இன்னும் அதுக்கு 3 நாள் பாக்கி இருக்கே. ஜீவிதா, சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவுன்னு உனக்கு தெரியாதா? நம்ம நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா வினய், 3 நாளைக்கு நம்ம மாலதியோட ஹெல்த்ல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? ஆனா டாக்டர் மெகரா என்ன சொன்னார்னா, மாலதியோட போன் மேரோ ப்ரொசீஜரை நம்ம இன்னில இருந்து இந்த ப்ரொசீஜரை நம்ம உடனே நிறுத்தி ஆக்கணும். ஏன்னா இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. கோர்ட்ல ஜட்ஜ் முடிவு பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை கோர்ட்டோட முடிவு வரதுக்கு முன்னாடி மாலதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆனா மாலதிக்கு அவ்வளவு டைம் இல்லையே. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வினய், ஜீவிதா கரெக்டா தான் சொல்றாங்க. 3 நாள் டைம் எடுக்கிறது மாலதிக்கு அது ஆபத்துல கூட போய் முடியலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்ணணும்னு.